நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பிரியமானவர்களே, அநேக முறை இந்த வசனத்தை நான் குறிப்பிடுவதுண்டு. பாருங்கள், ஒரு ஆடு அது தன்னுடைய ஆகாரத்தையே உட்கொள்ளும். அதே போல பல ஜீவராசிகள் அவைகளுக்கேற்ற உணவையே உட்கொள்ளும். அதே போல தேவனுடைய அன்பு, அவருடைய சாயல் நம்மிலே காணப்படுமானால் நாம் உலகமாய் வாழ முடியாது. உலகிலேயே மிகவும் கபடம் நிறைந்த ஒரு ஜீவராசி என்றால் அது காகம். நோவாவின் பேழைக்குள்ளாக காகமும் இருந்தது, புறாவும் இருந்தது. புறாவானது பித்தப்பை இல்லாத ஒரு பறவை. எனவே அது தானியங்களை தவிர வேறொன்றையும், அதாவது அழுகி போன யாதொன்றையும் சாப்பிட முடியாது. மறுபிறப்படைந்த ஒரு பரிசுத்தவானுக்கு, உண்மையான தேவனுடைய மனிதனுக்கு உலக காரியங்களோடு எந்தவிதமான தொடர்பும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். அவனில் எந்த கபடும் காணப்படாது. எனவே தான் இயேசு நாத்தான்வேலை பார்த்தவுடன், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதன் ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு சண்டையிட மாட்டான், விவாதிக்கவோ அல்லது தர்க்கம் செய்யவோ மாட்டான். ஆனால் ஒரு காகம் அதனால் இறந்து போன ஒரு சடலத்தின் மீது அமர்ந்து அது எவ்விதமான துர்நாற்றம் எடுத்தாலும் அதை ரசித்து ருசித்து சாப்பிட முடியும். அதே வேளையில் அதனால் தானியங்களையும் சாப்பிட முடியும். ஆனால் புறாவினால் அப்படி அல்ல. தானியத்தை தவிர வேறெதையும் சாப்பிட முடியாது. நாம் உண்மையிலே தேவனால் பிறந்தவர்களாய் இருப்போமானால் நம்மால் மீண்டும் பாவமான வாழ்க்கை வாழ முடியாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று. யோவான் 5:19 இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். கவனித்தீர்களா? இயேசு பிதாவை உடையவராக இருந்தார். அவர் ஒருபோதும் பிதாவின் சித்தத்தை தவிர வேறொன்றையும் செய்யவில்லை. இன்றைக்கு தெய்வீகமல்லாத காரியங்களை நாம் இன்னமும் செய்து கொண்டு இருப்போமானால் நாம் யாரை உடையவர்களாய் இருக்கிறோம்? சற்றே சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.